சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் மூலம் தமிழகத்தில் அதிக அளவில் கொலைகள் நடைபெறுவது போல் தோற்றம் என முதலமைச்சர் விளக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் அதிக கொலைகள் நடைபெற்ற ஆண்டு 2012 என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் அதிக கொலைகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு. இந்த 2012 முதல் 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் EPS போகிற போக்கில் கூறியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்தவித பாகுபாடுமின்றி சுதந்திரமாக செயல்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கு சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்தவிதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை. தமிழகத்தில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய EPS கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக MLAக்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு நான் பேச முற்பட்ட போது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார். 0 அவர்கள் எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு குற்றங்களை ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல. தனிப்பட்ட விரோதத்தால் கொலை நடைபெறுகிறது என தொடர்ந்து கூறுவதாக EPS புகார். எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை. பாலியல் கைதி ஞானசேகரனை 2013 ஆண்டில் நடந்த திருட்டு வழக்கில் கைது செய்யும் தீநகர் போலீசார். காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரன் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. தமிழக அரசின் மனு மேம்போக்காக உள்ளதெனவும் எதையும் குறிப்பிட்டு மனுவில் கோரிக்கையாக வைக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. டாஸ்மாக் ரெய்ட் தொடர்பான ஆவணங்களை திங்கட்கிழமை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. ஒரு வளாகத்திற்குள் சென்று ஒட்டுமொத்த நபர்களையும் சிறைப்பிடித்து வைப்பது சரியா என டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. எதற்காக சோதனை நடத்துகிறோம் என்று கூட சொல்ல வேண்டாமா என்றும் CCTV காட்சிகளை பார்க்க வைத்து விடாதீர்கள் எனவும் காட்டம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் SDPI நிர்வாகி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. இரும்பு கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் நிர்வாகியின் வீட்டில் CRPF பாதுகாப்புடன் ரெய்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். ஒரு பவுன் 66,480 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அரசு பேருந்தில் கைக்குழந்தையுடன் ஏறிய பெண்ணை இறங்க வேண்டிய இடத்தில் இறக்கிவிடாமல் அத்துமீறல். ஓட்டுநரும் நடத்துனரும் அலட்சியமாக நடந்து கொண்டதோடு தகாத வார்த்தைகளில் திட்டியதாக புகார். சொல்லுங்க
மதத்தால் இனத்தால் மக்களை பிரிப்பவர் ராஜா என அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. அறநிலையத்துறை குறித்து 7.5 நாட்டு சனி கூறும் புகார்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் சாடல். அது ஒரு 7.5 நாட்டு சனிமா, அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். சென்னை தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் உள்ள சாலைகளில் வாகனங்களில் போலீசார் தீவிர சோதனை. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் முன்னெச்சரிக்கையாக ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட கான்கிரீட் கற்கள். கன்னியாகுமரி மங்களூரு பரசுராம் எக்ஸ்பிரஸ் லோகோ பைலட் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியீடு. நாளை தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. நியாயமான முறையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக போராட்டம். நாகரீகம் இல்லாதவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை கண்டிக்கும் வகையிலான வாசகங்கள் அணிந்த டி ஷர்ட்டுகளை அணிந்து முழக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகாலையிலேயே ஆய்வை தொடங்கிய மாவட்ட ஆட்சியர். காலை உணவு தயாரிப்பு, குடிநீர், சாக்கடை பணிகள் குறித்து நேரில் சோதனை. டெல்லியில் அக்பர் சாலை பெயர் பலகையை மீது கருப்பு பெயிண்ட் அடித்த இந்துத்துவ அமைப்பினர். இந்தியாவுக்குள் ஊடுருவியவர்களின் பெயர் தாங்கிய பலகைகளை அனுமதிக்க முடியாது என ஆவேசம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 38 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். 3 கிலோ 186 கிராம் கொக்கைனை கடத்தி வந்த கானா நாட்டைச் சேர்ந்த பெண் கைது. உடல் நலம் குன்றியதால் ரத்து செய்யப்பட்ட தனது தந்தையின் விமான டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் பணத்தை திருப்பிக் கொடுக்காதது ஏன்? இதுதான் பயணிகளின் நலன் மீது ஏர் இந்தியா காட்டும் அக்கறையா என நேதாஜி பட ஹீரோயின் லீசா ரே ஆவேசம். அமெரிக்காவில் இந்திய மாணவரை கைது செய்த போலீசார். ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி நாடு கடத்த உள்ளதாகவும் தகவல். திரும்பிய பக்கமெல்லாம் மழை வெள்ளமாக காட்சியளிக்கும் பெரு. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் 25வது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பங்கேற்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு. இந்திய அணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருவதால் பிசிசிஐ அறிவிப்பு.